வணக்கம் எனது அருமை உறவுகளே. ஐபிஎஸ்க்கு பர்த்டே. ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவர் அருளால் ஆசியால் ஐபிஎஸ் உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்ல சுகத்துடன் எல்லா அவரோட ஆசைகளும் நிறைவேறணும்னு மனசார காஞ்சி பெரியவரை வேண்டிக்கலாம். மகிமாவுக்கு சம்பாதிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணணும், பர்த்டேலாம் நிறைய ட்ரெஸ் வாங்கி தரணும், இந்த மாதிரிலாம் ஆசை உண்டு. அதனால் இந்த பர்த்டே மகிமாவோட ஆசையை நிறைவேற்ற பர்த்டே. வீட்லேயும் எல்லாருக்கிட்டே கேட்டு அவங்க ஓகே சொன்னதுனால V7 ஹோட்டல் போரூரில் புக் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. பஃபே தான் புக் பண்ணியிருந்தோம். என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஸ்வீட்டு டெசர்ட்க்கு போகும் இல்லையா, அது நல்லா இருந்தது. எனக்கு பன்னீர் ஃப்ரை மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அவங்க எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லோரும் நல்லா டேஸ்ட்டாக இருந்து சொன்னாங்க. வீடியோ பாருங்கள். பெரியன்னு அண்ணி வந்திருந்தாங்க. அவங்க பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்து வீடியோ எடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. நம்ம சும்மா இருப்போமா, நிறையா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் இடம் இருந்தது. ஸோ அதெல்லாம் சுற்றி ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சரி ஒவ்வொருத்தரும் வரக்கு லேட் ஆன உடனே ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே ஃபோன் தான் பார்த்துருப்பாங்க, அதை கண்டினியூ பண்ணுறாங்க. சரி நம்ம கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இடத்துல கேக் அரேஞ்ச் பண்ணியாச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அப்படியே போச்சு அப்படின்னா நான் முட்டைலாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா கேக்கில் முட்டை ஸ்மெல் வந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். எப்போவுமே நம்ம வீட்டில் யாருக்கு பர்த்டே கொண்டாலும் கேக் கொடுத்தா வாங்க மாட்டேன். ஏன்னா முட்டை போட்டு கேக் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பொதுவாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்க மாட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எப்படியாவது என்ன முட்டை சாப்பிட வச்சிட்டோம், ஒரு திருப்தி. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நல்லா முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பா, நல்லா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேமிலி ஃபன். அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண ஒரு ஜாலி, ஒரு சின்ன சந்தோஷங்கள். இதெல்லாம் நம்ம நினைவுபடுத்துறது அடுத்த தலைமுறைக்கு. நம்ம இதெல்லாம் ஒரு கஷ்ட காலத்தில் நம்ம இப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் ஒரு குடும்பத்தோடு. நம்மளும் நாளைக்கு ஒரு குடும்பம்னு ஆகும்போது இப்படி எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக தான் நான் இதை பார்ப்பேன். எல்லோரும் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும். ஒரு தனி கொடுத்தனம் அப்படிங்கிறாங்களே, ஒரு அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்க, 1-2 பிள்ளைங்க, அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்போ கூட பிறந்தாங்க சித்தப்பா பெரியப்பா இல்லை மாமா அத்தை சித்தி பெரியம்மா அந்த உறவுகளை நம்ம கடக்கணும். அதாவது சீக்கிரமாக மறந்து போயிடுறோம்.
ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி அந்த உறவுகளை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். எந்த உறவுகளுமே வந்து தொடர்ந்து வரணும் அப்படின்னா ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு டிராயிங் பண்ணுறோம் இல்லை ஒரு பாத்திரம் தேய்க்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து டெய்லி அதை பழகினாதான் அது வந்து ஒரு வழக்கமாகும். அது மாதிரி வேலைக்கே அப்படின்னா ஒரு உறவுகளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் இல்லையா, ஒரு உயிரோட்டம் கொடுக்கணும் இல்லையா, அப்போ அடிக்கடி சந்திக்கணும். உறவுகளுக்கும் நமக்கு இவங்களாம் இருக்கிறாங்க, நம்ம இப்படி சேர்ந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடணும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட கொண்டாடணும். நாளைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஞாபகமாக நமக்கு இருக்கும். நமக்கு ஒரு மன கஷ்டங்களோ இந்த உடல் கஷ்டங்களோ வரும்போது இதுதான் ஞாபகமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கலாம். இது என்ன புது பழக்கம் அப்படின்னு நினைக்கலாம். இது புது பழக்கத்துக்காக இல்லை. சின்ன சின்ன குடும்பங்களாக இருக்க நம்ம ஒரு உறவுகளோட விரிஞ்சி வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி பிறந்த நாள், அப்புறம் வந்து ஒரு திருமண நாள், ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நாட்கள்லாம் சேர்ந்து கொண்டாடினா தான் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பிறந்தநாள் பார்ட்டி. இது உங்களுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு ஞாபகார்த்தத்துக்காக. ஃபோன்லேயே மூழ்கிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இளைய தலைமுறை, அவங்களெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்க வைக்கும்போது அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் உறவுகள் விரிவடைறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். குடும்பத்தோட இளைய தலைமுறை நம்ம உறவுகளோட இணைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விழாக்களும் அவசியம். நன்றி. வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் போடாத கண்ணு போட்டுரும் அப்படின்னு. இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணுற என்னோட உறவுகளுக்கு வருங்கால தலைமுறைக்கும் 4 நல்ல விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது என் குடும்பமாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி.